அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி குழி பொருத்தத்தில் எந்த மனை வைத்தால் சிறப்பு. மொத்தம் 11 பொருத்தம் குழி பொருத்தத்தில் இருக்குது. அதில் முதல் பொருத்தம் திருவாசகத்தில் முதல் வாசகம்ங்கிறது தான் சிவபுராணம். அது மாதிரி குழி பொருத்தத்தில் இந்த அமைப்பு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நீங்கள் குழி பொருத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருமணம் செய்யும் போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தம் பார்க்குற மாதிரி கட்டடத்தினுடைய வெளி அளவு நிர்ணயம் செய்து 11 பொருத்தங்கள் பார்க்கப்படுவதுண்டு. அந்த வகையில் ஒரு குழிங்கிறது 34க்கு 34, 36க்கு 36 கிடையாது. ஸோ இது எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்றாவது கருடமனை. நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சதுரடியை வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் கிடைக்கிறது இது மாதிரி 11 எடுக்கணும். கடைசியாக வர்றது தான் வயது பொருத்தம். அதில் 1வது எடுக்கிறது கருடமனை, 2 புறாமனை, 3 சிம்மமனை, 4 நாய்மனை, 5 பசுமனை, 6 வந்தால் காக்கைமனை, 7 யானைமனை, 8 கழுதை மனை. இதில் எது எது இருக்கணும் சாமி அப்படின்னாக்கா, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் இருக்கணும். கருடமனை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. பொருள் சேர்க்கையும். சிம்மமனை அரசினால் யோகமும், பசுமனை பிள்ளைகள் நலமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யானைமனை. இது ஒவ்வொரு மனைக்குமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு உயர்வு இருக்குது. அடியேன் வரைபடம் அமைக்கும் போது கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து அதில் இருக்கிற கிரகங்கள் வலிமை பெற்றதை பார்த்து நாங்கள் இந்த மனை அமைக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வரைபடம் போடுற மாதிரி தான் நாங்களும் வரைபடம் அமைக்கிறோம். எல்லாருக்குமே 4 மூலை தெரியும். ஆனால் இந்த மனை அமைச்சிட்டோம்னாக்கா அவங்க வாழ்க்கையில் சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். ஓம் நமச்சிவாய.